கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடற்பகுதிகளில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடற்பகுதியில் சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது. இதில் கடற்படை, கடலோர காவல்படை, மரைன் போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, கியூ பிரிவு, மத்திய மாநில உளவுத்துறை போலீசார் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்புத் துறையினரும் ஈடுபடுகின்றனர். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் கனகசெட்டிகுளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை 6 நாட்டுகள் தூரத்திற்கு கடற்கரை கிராமங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் நவீன படகுகள் மூலம் கடலோர காவல் படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றும் காவல் படையினர் அறிவுறுத்தினர். மேலும் கடலோர காவல் படையினரே தீவிரவாதிகள் போன்று வேடமணிந்தும் அவர்களை சக கடலோர காவல்படை வீரர்கள் கண்டுபிடிக்கும் வகையிலும் ஒத்திகைகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கடலோர காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் தொலைநோக்கு கருவி வைத்து சோதனை மேற்கொண்டனர். இன்று தொடங்கிய இந்த பயிற்சி ஒத்திகை நாளை வரை நடைபெறுகிறது. உசிலம்பட்டி அருகே காணாமல் போன மூதாட்டி கிணற்றில் உடல் அழுகிய நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மேக்கலார்பட்டியைச் சேர்ந்தவர் ஐயர் தேவர் மனைவி செல்லம்மாள். மகள்களை திருமணம் முடித்து பேரன் பேத்திகளை கண்ட இந்த மூதாட்டி கணவர் மற்றும் மகன் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறந்துவிட தனது பூர்வீக வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் அதே ஊரில் உள்ள மகள்களின் வீடுகளில் உணவருந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் மகள்களின் வீட்டிற்கு வழக்கம் போன்று உணவு அருந்து வராத தாயை மகள்கள் அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளனர். இந்த நிலையில் இன்று அதே ஊரைச் சேர்ந்த பழனி என்பவரது தோட்டத்தில் உள்ள 40 அடி கிணற்றில் உடல் அழுகிய நிலையில் செல்லம்மாள் பிணமாக கிடப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் உசிலம்பட்டி தீயணைப்புத்துறை மற்றும் உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் கிணற்றிலிருந்து மூதாட்டி செல்லம்மாளின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு மூதாட்டி கிணற்றில் பிணமாக மீட்கப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் வயது மூப்பின் காரணமாக கிணற்றின் அருகே சென்றபோது தவறி கிணற்றில் விழுந்தாரா, வேறு ஏதும் காரணமா என போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்றத்தூரில் அதிவேகமாக சென்ற சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். ஓட்டுநராக பணியாற்றி வரும் இவர் இன்று அதிகாலை வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்டு சாலையில் சரக்கு வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். குன்றத்தூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் சாலையின் ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார். இந்த சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிரகாஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சாலையில் கவிழ்ந்து கிடந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினர். மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நள்ளிரவில் சூறைக்காற்று, இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 2வது நாளாக 26 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதியடைந்தனர். 12 வருகை விமானங்கள் சென்னையில் தரை இறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து பறந்து தத்தளித்தன. அதேபோன்று 14 புறப்பாடு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. பர்கூர் அருகே அதிவேகமாக வந்த அரசு பேருந்து காரின் மீது மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுழன்றவாறு தலைக்குப்புற கவிழ்ந்ததில் சிறுவன் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அதிவேகமாக வந்த அரசு பேருந்து அருகில் சென்று கொண்டிருந்த காரின் மீது உரசியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனை தாண்டி தலைக்குப்புற கவிழ்ந்து நின்றது. அந்த காரின் மீது எதிர் திசையில் சென்ற கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சென்டர் மீடியனை தாண்டிய காரில் இருந்த சிறுவன் கார் கண்ணாடி உடைத்துக் கொண்டு வெளியே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுவன் முகமது பயாஸ் என்பவரது 11 வயது மகன் முகமது சாகிப் என்பது தெரியவந்தது. மேலும் காரில் இருந்த முகமது பயாஸ் மற்றும் அவரது மனைவி மகள் ஆகிய மூவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக பர்கூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் உதவியுடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பர்கூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.